இதான் திருப்பதி லட்டு பாருங்க, இதான் திருப்பதி லட்டு. இன்னைக்கு திருப்பதியிலிருந்து எல்லாம் போய் நம்ம கோயில் இருக்கிறவங்களாம் திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சாப்பிட்றது? எப்படி இந்த லட்டை சாப்பிட்றது? முழு நம்பிக்கையோட விரதமா இருக்கிறேன் நான். இந்த லட்டை சாப்பிட்றதுக்கு நம்பிக்கை வருமா? இது வைணவ பெரியோர்கள்லாம் ஜீயர்கள்லாம் இதை பற்றி இன்னும் வாயை திறக்காமல் இருக்காங்க. அதில் முதலமைச்சர் காமிக்கிறார். முதலமைச்சர் சொல்கிறது பொய்யா இருக்குமா? அப்போ இந்த 6 மாசமா இதை சாப்பிட்டவங்களுடைய நிலை என்ன? முத்திரை வச்சிருப்பாங்கல்ல, அந்த முத்திரை வச்சவங்க ஒரு மற்ற பிரசாதம் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஆச்சாரத்துக்கு எடுத்தாச்சு, இந்து மதத்துடைய அனுஷ்டானத்துக்கு எடுத்தாச்சு, வைணவர் சம்பிரதாயத்துக்கு எடுத்தாச்சு, பெருமாளுக்கு தீட்டு பண்ணியாச்சு. என்ன எல்லாம் கிளம்புறேன். முதல்ல அந்த நிறுவனம் கிறிஸ்துவ மிஷினரிகளோட கண்ட்ரோல் நடந்திருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். யார் எந்த விஷயத்துல வேணா விளையாடலாம். திருப்பதி ஏழுமலையாகட்ட யாரும் விளையாட்டு காமிக்கக்கூடாது. கிறிஸ்துவரா முஸ்லீமானு பார்த்து தான் கொடுக்கணும். கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய சதி வேலையாக தான் இருக்கும். மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நிறுவனங்களுக்கு தகுந்த தண்டனை, பெருமாளுக்கு ஒரு தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தூக்கு தண்டனையே தரணும். தந்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போதான் இந்து மதத்தில் பயம் வரும். பொதுவாக இது போன்ற இந்து சமயத்தினுடைய ஆலயங்களிலே தவறுகளை செய்து இந்த மாதிரி கோயில் விஷயங்களில் தீட்டு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, திருப்பதி லட்டில் அந்த லட்டு இதான் திருப்பதி லட்டு பாருங்க, இதான் திருப்பதி லட்டு. இன்னைக்கு திருப்பதியிலிருந்து எல்லாம் போய் நம்ம கோயில் இருக்கிறவங்களாம் திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சாப்பிட்றது? எப்படி இந்த லட்டை சாப்பிட்றது? முழு நம்பிக்கையோட விரதமா இருக்கிறேன் நான். இந்த லட்டை சாப்பிட்றதுக்கு நம்பிக்கை வருமா? இதில் மீன் எண்ணெய் இருக்குமோ, இல்லை பன்னியோட கொழுப்பு இருக்குமோ, மாட்டுடைய கொழுப்பாக இருக்க நினைக்கும் போது எப்படி ஆகும்? நம்ம தீட்டு ஆயிருமில்ல. இது திருப்பதி லட்டை ஒரு விற்பனையோ அதனுடைய பெருமையோ சரி, அதாவது அதை கெடுக்கிறதுக்குன்னு பண்ணியிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நிறுவனங்களுக்கு தகுந்த தண்டனை, பெருமாளுக்கு ஒரு தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தூக்கு தண்டனையே தரணும். தந்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இந்து மதத்தை பற்றின பயம் வரும்.